10th standard மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்கள். given the function f of நம்மளுக்கு x, அதில் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 எவால்வேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த ஃபங்க்ஷனை வச்சு அதில் -1 2a 2x மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம் போடணும். ஓகேங்களா? சம்க்கு போகலாமா? இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 பாயிண்ட்ஸும் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து எஃப்பில் வந்து -1 இருந்தால், ஆக்சுவலாக இதே மாதிரி சம் நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 2 சம்ஸ் போட்டிருக்கோம். நம்மளுக்கு கொஸ்டின் பாருங்கள். எஃப் எக்ஸு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இப்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -1, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தா, அப்போது இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -1 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -1 அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல -1ன்னு போட்டுட்டேன். அப்போ இங்கேயும் -1 ஸ்கொயர்னு எழுதிக்கணும். -5 அங்கே எக்ஸ் இருக்குதா, அங்கேயும் வந்து -1ன்னு எழுதிக்கணும். +6 அப்போது -1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வருது 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, நமக்கு 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு 1 5 is 5. அடுத்தது இந்த 6 +6 இருக்குது. ஸோ 6 அப்படியே போட்டுக்கிறோம். டோட்டலாக நம்மளுக்கு வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது ஆன்சர். ஓகேங்களா? இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட்டு f2a. ஓகேங்களா? அப்போது நமக்கு சம் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. அப்போது நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதியிருக்கணும்? 2a அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கணும். ஓகேங்களா? நான் இப்போ எழுதுகிற பாரு, f2a அப்படின்னு சொல்லியிருந்தால் 2a, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நேராக நம்ம 2aன்னு போட்டுக்கணும். அதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு 5 இருக்குதா, 5 எழுதிக்கிட்டேன். அடுத்தது 2a எழுதிட்டேன். அடுத்தது வந்து 6 எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 4a ஸ்கொயர் 2 2s are 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏவே. ஸோ இது நம்ம பாருங்கள், 2 5 10, நம்மளுக்கு நெகட்டிவ் சைன் தான் இருக்குது. நெகட்டிவ் சைன் அப்படியே போட்டுக்கல. 10a ப்ளஸ் 6, 10a ப்ளஸ் 6 நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மு எஃப் ஆஃப் 2 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு 2ன்னு இருக்குதா, நான் அதை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் போட்டுக்கிறேன். -5 அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கிறேன். +6. ஓகேங்களா? அப்போ 2 2s are 4, இது நமக்கு 5 2s are 10, அடுத்தது 6. அப்போது இதை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு
ப்ளஸ் 10 வந்துடுது. இது வந்து ஒரு -10 இருக்குது. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 4th சம் பாருங்கள். 4th சம்மு எஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஸ்டின் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் மைனஸ் 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது எக்ஸு மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது 5x மைனஸ் 1, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸு மைனஸ் 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அடுத்தது 6. அப்போது இது எக்ஸு மைனஸ் 1 ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ வந்து எக்ஸுன்னும் பியோட வேல்யூ வந்து 1 இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி வச்சுக்கோம். அப்போ ஏவோட வேல்யூ ஏ ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயரு. அடுத்தது 2 ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸு. பியோட வேல்யூ வந்து 1. அப்படி நம்ம 1 தேவையில்ல. அடுத்தது பி ஸ்கொயர் என்னது? ப்ளஸ்ஸு பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கும், 1ன்னே போட்டுக்கும். அடுத்தது 5x. இந்த 5வும் எக்ஸால் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்குவோம். 5ஐ எக்ஸால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணியும். ஸோ 5x மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு 5 1ஐயும் 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ப்ளஸ் 5 ப்ளஸ்ஸு 6. அடுத்த ஸ்டெப்ஸ் பாருங்கள். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரு. இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே ஒரு 5x இருக்குது. அப்போ 2யும் 5யும் சேர்த்தா நமக்கு என்ன வருது? 7 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருது. 7x. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 1 5 1 கூட்டினா 6 6யும் கூட்டினா 12 மொத்தம் வந்து 12 நமக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. ஓகேங்க.